ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்கோட மில்லேனியம் ப்ரீபெய்டு கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் எப்பவும் போல் ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஈஸியாக இருக்க பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று பார்த்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ப்ரோ எங்கள் பசங்க இப்போ 10th மேலே போயிட்டாங்க, ஒருத்தவங்க காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நான் அவங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கும் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவங்க யார்கிட்ட காசு வாங்குவா, யார்கிட்ட காசு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எதனா ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்டிருந்தப்போ தான் நீங்கள் வந்து எந்த பேங்காக இருந்தாலும் சரி ப்ரீபெய்ட் கார்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ICICIயில் இருக்குது, நிறைய பேங்க்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ HDFCயில் இருக்க நம்ம ப்ரீபெய்ட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதையா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது பேசினப்ப ப்ரோ அது தனி வீடியோ போட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், மெலினாவோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள். ஸோ HDFC பேங்கோட மெலினா டெபிட் கார்டு ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் கிரெடிட் கார்டு வீடியோ நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய டீட்டெயில்டு வீடியோ மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ப்ரீபெய்ட் கார்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவில் முடிவில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள், அதாவது உங்ககிட்ட இருக்கிற இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது செப்பரேட் வீடியோவாக நம்ம போட பார்க்கலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து சேட் பண்ணுங்கள், பர்சனலாக கூட அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கார்டில் இருக்க ப்ரீபெய்ட் கார்டில் இருக்க ஃபுல் ரிவ்யூ, பெனிஃபிட், எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஷாப்பிங்க்கு. அது என்ன ஷாப்பிங் என்னன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெரினா ப்ரீபெய்ட் கார்டு என்னென்னா பார்ப்போம். இது ஒரு ரீலோடபிள் கார்டு பவர்டு பை மாஸ்டர் கார்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். நம்ம விசா மாஸ்டர் கார்டெலாம் இருக்குல்ல, அதோ போல் இது டைப் ஆஃப் கார்டு. அதாவது இதில் ப்ரீபெய்ட் கார்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரியே தான். ஓகே, இதுலையும் கான்டாக்ட்லெஸ் சிப் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி டேப் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணலாம். இப்போ சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்களா, வித்தவுட் பின் இல்லாமல் அந்த ஸ்வைப் மிஷின் மேலே வச்சு எடுக்கிறல, அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் காசு போட்டு வச்சிருப்போம். ஸோ பல்காக ஃப்ராடல் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து மாஸ்டர் கார்டு இருந்தாலும் ஏடிஎம்ல கூட நீங்கள் பைசா வித்ட்ரா பண்ணலாம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். பாஸ் மிஷினில் கூட நீங்கள் நார்மலாக எப்படி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ டிசைன்டு ஃபார் ஓகே ஷாப்பிங், ட்ராவல் அண்ட் தென் கேஷ்பேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கார்டில் அப் டு 5,000 வரைக்கும் நீங்கள் வந்து கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. ஓகே, 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்ட்னர்டு பிளாட்ஃபார்ம் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ஆப் அண்ட் தென் ஸ்மார்ட் பை, இது ரெண்டும் வந்து பார்ட்னர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் தென் எல்லா ஆன்லைன் ஸ்பெண்டுக்கும் 2.5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் போய் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 2.5% வரைக்கும். அப்புறம் ஆஃப்லைன் ஸ்பெண்ட் அண்ட் வேலட் ரீலோட்ஸ் இதுக்கு வந்து 1% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் கார்டை வந்து வேலட்டில் ஆட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது இந்த வேலட்டில் ப்ரீபெய்ட் வேலட்டில் ஆட் பண்ணாலும் பைசா கிடைக்கும், ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பைசா கிடைக்கும். ஓகே, ஸோ மினிமம் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 மேலே இருக்கணும். அப்போ தான் இந்த கேஷ்பேக் எலிஜிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு இதில் இப்போ பேஸாப்பில் போயிட்டு ஏதோ ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபா திருப்பி கிடச்சிடும். ஓகே, 5% 10 ரூபா திருப்பி கிடச்சிடும். அதுபோல் ஆன்லைன் ஸ்பெண்ட்லையும் 200 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 5 ரூபா உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ இது நல்லா தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலட்டுக்கே வந்துடும். ஓகே, ஸோ ஃபியூலு, இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு, பிஸ்னஸ் சர்வீஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லை, நான் எங்களுக்கு கேஷ்பேக் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த கார்டு நல்லாவே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கேஷ்பேக்ஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் போனஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்டு வாங்கின 30 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் வந்து ஒரு 5,000 அந்த வேலட்டில் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் சிம்பிள் கேஷ்பேக் ரிடப்ஷன். இந்த கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் கார்டுக்கே கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேஷ்பேக்ஸை பாஸ் டெர்மினல்ஸ், அதாவது நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லை இகாம் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அந்த இடத்துல கூட நீங்கள் இதை ரெடீம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் கேஷ் வித்ட்ராவல் எனி டைம் எனிவேர். ஸோ ஏடிஎம்மில் போயிட்டு காசு எப்போனாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் இந்த கார்டில் லோட் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ பைசா எடுத்துக்கலாம். ஓகே, எனி ஏடிஎம். ஆனால் அதாவது நீங்கள் HDFC ஏடிஎம்மில் போய் எடுத்தீங்கன்னா நல்ல. ஸோ அதர் HDFC ஏடிஎம்மில் போய் எடுத்தீங்கன்னா 20 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, அண்ட் தென் பாஸ் மிஷினில் உங்களுக்கு கேஷாக வேணும்னு இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா 1% இன்க்ளூஸ் ஆஃப் ஜிஎஸ்டி.
ஸோ அதனால் நீங்கள் வந்து HDFC ஏடிஎம்ல எடுக்கிறது தான் நல்ல விஷயம். ஓகே, ஸோ பாஸ் மிஷின்லையும் பார்த்தா நீங்கள் வந்து அப் டு மேக்ஸிமம் 1000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா, 1000 ரூபாய் வரைக்கும் எந்த சார்ஜஸ் கிடையாது. 1000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் சார்ஜஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000 rupees gift voucher கொடுக்குறாங்க லான்ச்சிங் ஆஃபராக. லான்ச்சிங் ஆஃபர் மீன்ஸ் இப்போ எப்பயுமே தான் இருக்குது. நீங்கள் கார்டு வாங்கி ஒரு குவார்ட்டருக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வவுச்சர் கிடைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான். ஓகே, செகண்ட் இயர்லேருந்து கிடையாது. சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டருக்கு செலவு பண்ணும்போது அப்போ 4000 வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ரீசன் இருக்குது இந்த ப்ரீபெய்டு கார்டு ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதில் பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் இருக்குது 1 லட்ச ரூபா வரைக்கும். ஓகேங்களா, இந்த கார்டை 30 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தி இருக்கணும். அப்போ தான் இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அப்புறம் 24/7 உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் அந்த ஃபோன் பேங்கிங் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த பேங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீ SMS அலர்ட். அதுக்காக பார்த்தீங்கன்னா 0 லாஸ்ட் கார்டு லைபிலிட்டிங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைஞ்சிட்டாவோ இல்லை திருடிட்டாவோ அது மூலிமா டிரான்சாக்ஷன் நடந்து கஸ்டமர் கேருக்கு 48 ஹவர்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு மாஸ்டர் கார்டு கான்டாக்ட் டிரான்சாக்ஷன். அப்புறம் 5 years வேலிடிட்டி. இந்த கார்டு வாங்கினீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து 1 லட்சம் வரைக்கும் தான் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க முடியும். ஸோ அக்செப்டட் அக்ராஸ் இந்தியாக்குள்ள மட்டும் தான், இந்தியாவுக்கு அவுட் சைடு கிடையாது. ஓகே, உங்களுக்கு எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் போர்ட்டல் மூலிமா நீங்கள் செக்யூராக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். ஸோ இந்த கார்டு வாங்குறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499 + GST. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499 + GST. ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் நில்லு, இதே அதர் பேங்க் ஏடிஎம்ஸ் போயிட்டுனா 20 rupees + GST. பேலன்ஸ் என்கொயரிக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ நான் HDFC பேங்க்கில் போய் நீங்கள் பேலன்ஸ் என்கொயரி பண்ணால் 8 rupees + GST. ஸோ கேஷ் வித்ட்ராவல் பாஸ் 1% ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்டு வாங்குறதுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, உங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்ட்டும் தேவை கிடையாது. நான் HDFC கஸ்டமர் கூட இந்த கார்டு வாங்கிக்கலாம். எங்கிட்ட இந்தியன் பேங்க் தான் அக்கௌண்ட் இருக்குது ப்ரோ, நான் வந்து எப்படி இந்த ப்ரீபெய்டு கார்டு வாங்குறதுன்னா நீங்களும் HDFC பிரான்ச்சுக்கு போயிட்டு அழகாக அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆதார், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் இந்த ப்ரீபெய்டு கார்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமோ UPI மூலியமோ வேலட்டில் காசு ஆட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கார்டு யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக சூட்டபிள் ஆகும்? ஓகே, பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் வித்தவுட் ஏ கிரெடிட் செக். ஸோ இப்போ எங்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் நான் வந்து அளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு அந்த கண்ட்ரோல் வேணும். ஆனால் பட் எனக்கு கிரெடிட் கார்டில் எந்த விதமான கேஷ்பேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி கார்டே வேணுன்றவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கார்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீசென்ட்டான உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. 1% ஆஃப்லைன் ஸ்பெண்ட், 2.5% ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ். திஸ் ஃபைன் தானே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பசங்க தோலுக்கு மேலே வளர்ந்து 10th மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கம்பெனி வச்சுருக்கீங்க. உங்கள் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு 10 டிரைவர்ஸ் இருக்காங்க. 10 டிரைவரும் பெட்ரோல் போகிறதுக்கு பைசா கொடுக்கணும் டெய்லியும். ஸோ அப்போ மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ரீபெய்ட் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய் பெட்ரோல் பம்பில் ஸ்வைப் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் பக்கவாக இருக்கும். ஓகேங்களா, எப்போ தேவையோ அப்போ நீங்கள் காசு போட்டால் போதும். உங்கள் பசங்க இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தாங்கன்னா எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரீபெய்ட் கார்டில் நீங்கள் அழகாக மானிட்டர் பண்ணலாம். ஓகே, அதை தான் இதில் சொல்ல வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ஆன்லைன் ஷாப் பண்ணுவாங்க, ஹெவியாக ஸ்பெண்டர் வேணும், அப்போ கேஷ்பேக் வேணுன்றப்ப ஓகே ஃபைன், இது டீசென்டான கார்டு. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மெட்ரோ அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களா, அதை டெல்லி மும்பைன்னு போட்டிருக்காங்க. ஈவன் சென்னை கூட, சென்னை, மும்பை, பெங்களூர், டெல்லி இந்த இடத்துலலாம் அந்த மெட்ரோ அந்த பஸ்ஸு அந்த டிரான்சாக்ஷன் நடக்கல. இப்போ கூட நம்மளுக்கு வந்து சென்னை ஒன்று ஆப் வந்துச்சுல, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கார்டு அழகாக யூஸ் ஆகுதுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கையில் கேஷ் கொடுக்கறது விட்டுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த கார்டில் போட்டுவிட்டா முடிஞ்சிருச்சு. சூப்பரான விஷயம்லாம் இது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்களே உங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஸோ ஷாப்பிங் போனோம், அப்போ வந்து கிஃப்ட்டு வந்து 5000 மேலே நீ போகக்கூடாதுமா அப்படின்னு போகிறீங்களா, அந்த டைமில் ஒய்ஃபுக்கு 5000 மட்டும் கொடுத்துட்டு ஓகேம்மா செலவு பண்ணிக்கமான்னு கார்டு கொடுக்குற பார்த்தியா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க கான்ஷியஸ் கிஃப்டிங். ஓகே, பட்ஜெட் கான்ஷியஸ் கிஃப்டிங். ஓகே, ஸோ இதில் இருக்க மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபேக்னு சொல்லலாம், இது வந்து பெனிஃபிட்னு சொல்லலாம். ஏன்டா UPI ஸ்பெண்டிங். ஸோ UPI ஸ்பெண்டிங் இருந்துச்சுன்னா அழகாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், காசு எப்படி போகுதுன்னே தெரியாது ஃபஸ்ட் திங். ஆனால் பட் இந்த கார்டை யூஸ் பண்ணி UPI டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஹூ வாண்ட் டு த UPI பேமெண்ட் பிரைமரியாக வேணுன்றவங்களுக்கு இந்த கார்டு செட் ஆகாது. ஓகே, ஒன்லி ஃபார் ஸ்வைப்பிங். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்க ட்ராபேக். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வந்து பெஸ்ட்டு தாங்க. எதுக்கு சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கார்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே
இந்த ப்ரீபெய்டு கார்டு பற்றி டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணதும் கிடையாது, இந்த மாதிரி கண்டென்ட் போட்டதும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபினான்ஸ் அப்டேட், அதாவது யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது செப்பரேட் வீடியோவை நம்ம போட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.